ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சோனி லிவ்ல ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான அந்தேக்கி வெப் சீரிஸ் உடைய சீசன் 4 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். முதல் 3 சீசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் சீசன் 4ல என்ன நடக்குது அப்படின்றதே உங்களுக்கு புரியும். இந்த சீரிஸ் உடைய கன்சாலிடேட்டட் கதை என்ன அப்படின்றத பாத்திரலாம். முதல் சீசன்ல ஒரு டான்சர் உடைய கொலையை அட்வால் ஃபேமிலியை சேர்ந்த பாப்பாஜி பாத்தீங்கன்னா தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலமா மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா இருக்கிற பேரான் பாத்தீங்கன்னா அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக போராடுவாரு. பாப்பாஜியுடைய அடாப்டட் சன்னான ரிங்குவும் சொந்த மகனான தாமனும் நார்காட்டிக்ஸ் எம்பையரை ஆண்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் 2 சீசன்ல பாத்தீங்கன்னா அட்வால் ஃபேமிலி தன்னுடைய பிசினஸ் ஃபாரின் அலையன்ஸ் மூலமா எப்படியாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. 3வது சீசன்ல ரிங்குடைய ரியல் ஃபாதர் யார் அப்படின்ற ட்விஸ்டும், பாப்பாஜி தான் செஞ்ச கொலைக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் டாமன் ஒய்ஃப் உடைய ட்ராஜடி, இந்த 2 விஷயங்களோட 3வது சீசனை முடிச்சிருப்பாங்க. இந்த ஈவெண்ட்ஸ் நடந்த 5 வருஷம் கழிச்சு அட்வால் ஃபேமிலி அவங்க கிரைம்ஸை ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரன் இப்ப எஸ்பியா இருக்காரு. போதை கலாச்சாரத்துக்கு எதிராக ஒரு போராடிட்டு இருக்காரு. இன்னுமே அட்வால் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மோதல்களால கிரைம் ரேட் அதிகரிக்க அதை கட்டுப்படுத்த பேரன் அண்ட் டீம் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபைனல் பேட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே 5th சீசனுக்கு லீட் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ரிங்குவா நடிச்ச சுராஜ் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீரிஸை ஹோல்ட் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே நரேஷன்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. தேவைக்கு அதிகமான கேரக்டர்ஸ், ரேண்டமான கில்லிங்ஸ், டைலூட்டட் சப்ளாட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. ஒரிஜினல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா காப் வர்சஸ் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் வர்சஸ் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதுல நீங்க யாருக்கு நீங்க ரூட் பண்ணாலுமே அவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு ஈவில் பர்சனா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே இருக்கு. பேரனுடைய ரோல் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த சீரிஸ் முழுக்க பாத்தீங்கன்னா ரிங்குக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. பாப்பாஜியோட ரோலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா அவரோட சீக்வன்ஸ் எல்லாமே காமெடியா இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த சீரிஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிங்குக்கு மட்டும் தான். மற்ற கேரக்டர்ஸ் எதுவுமே எடுப்படல. டெக்னிக்கலி சவுண்டான ஒரு சீரிஸ் தான். ஆக்ஷன் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து நீட்டா கொடுத்திருந்தாங்க. பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸாக வந்திருக்கு. சீரிஸ்ல அடர் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்காதீங்க. அந்தேக்கி சீசன் 4க்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.